மக்களுக்காகவும் என் பரணிக்காகவும் நான் போட்டிருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் திட்டம் பஞ்சாயத்து கூடி எல்லாம் ஒத்துக்கிட்டு நல்லபடியாக நடக்கணும். மொத்தம் 3 பிளாக் மாமா, 2 ஆபரேஷன் ரூம், 6 டிபார்ட்மெண்ட். இதை தவிர ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் வேற இருக்கு. 12 பெட்ரூம் மாமா. ஆக்சிஜன் சப்ளைல இருந்து ஜெனரேட்டர் வசதி வரைக்கும் எல்லாமே இருக்கும். அடேங்கப்பா, இதா பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கும் போல இருக்க. ஆமா மாமா, பெருசுதான். இந்த ஏரியாலயே கிடைக்காத மருத்துவமே இல்லங்கிற அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் பெருசுனா அப்போ ஃபீஸும் பெருசா மைனி? இல்ல, அதுக்குன்னு தனி சிஸ்டம் பண்ணி வைக்க போறோம். குடும்ப வருமானத்தோட அடிப்படையில தான் ஃபீஸ் வாங்க போறோம். ஓ, வசதியானவங்களுக்கு அதிகமான ஃபீஸ், வசதி இல்லாதவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ். கிட்டத்தட்ட ஒரு இலவச மருத்துவம் தான். இதா இம்புட்டு பெரிய ஆஸ்பத்திரி கட்டணும்னா ஏகப்பட்ட பணம் செலவாகுமே, கோடிக்கணக்கில் ஆகுமே. ஆமா மாமா, முதல் கட்ட பட்ஜெட்டே 5 கோடியை தாண்டும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பட்ஜெட் போட நிச்சயம் 5 கோடியை விட அதிகமா தான் ஆகும். ஆத்தாடி 5 கோடியா? அம்புட்டு பணத்துக்கு உன் புருஷன் எங்க போவான்? ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறா மாமா. ஏதோ பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஆனா என்னன்னு கேட்டா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அண்ணன் சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும் டி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, அண்ணன் நிச்சயமா நடத்தி காட்டதான் போகுது. அப்படியே முருகா. இங்க பாரு ரத்னா, எனக்கு சண்முகம் மேல முழு நம்பிக்கை இருக்கு. மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓபனிங்காக ஐ எம் வெயிட்டிங். இல்லை என்னங்களே, ஆஸ்பத்திரியோட பிளானை வச்சுட்டு நீங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? இல்லை கனி, நீ என்ன ஸ்கூல் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகல, உனக்கு கிளம்பல? அண்ணே நான் அக்கா கூடயே மாமா கூடயே போய்க்கிறேன்னே. கடற்கரை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லியாச்சு. என்னங்க ஹாஸ்பிட்டல் பிளான் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அம்பட்டு பணத்துக்கு என்னன்னு செய்ய போற? சண்முகம், கட்டிடம் கட்டவே கோடி கணக்குல ஆகும். நீ மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வர கட்ட போற, எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கே பாதி பணம் போயிட்டு சண்முகம். ஆமா, நீ எப்படி பல கோடி ரூபாய் ரெடி பண்ண போற? இல்லை, ஊருக்காக கட்டுற ஆஸ்பத்திரி நல்ல காரியத்துக்காக செய்தோம். பிளான் போடுறது மட்டும் தான் என் வேலை, மத்ததெல்லாம் என் அப்பா முருகன் பாத்துக்கிடுவான்ல. எல்லாம் சும்மா தாம்ல இருக்கு. அந்த நகையெல்லாம் வச்சுட்டு என்ன முருகன் வீடா கட்ட போதாரு, இல்ல ஃபேக்டரி கட்ட போதாரா? அவருக்கு இருக்க அறுபட வீடு பத்தாதா? அவன் பக்தர்கள் உலகம் முழுக அங்கங்க கோயில் கட்டிட்டு இருக்கானே, அது பத்தாதா அவருக்கு? அந்த நகையெல்லாம் வச்சு அத பேங்க்ல அடமானமா வச்சு அதுல வர பணத்துலதான் இந்த ஆஸ்பத்திரிய கோயில் நிர்வாகம் சார்பா இந்த ஆஸ்பத்திரியே கட்டும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சுலே, புரிஞ்சு போச்சு. செந்தூரா நகைய வித்து ஆஸ்பத்திரி கட்டிட்டு என்ன பழனி முருகன் மாதிரி செந்தூரானியும் என்ன ஆண்டி கோலத்துல இங்க உட்கார வைக்க போறானா? படம் எடுக்க போறானா? இவன் போர்டு போடுவான் அதுல. அது வந்து பழனி டெம்பிள் நம்பர் 1, இது பழனி டெம்பிள் நம்பர் 2 அப்படின்னு போடுவானா இதுல? பாத்தியா, இந்த மாதிரிதான் புத்தி போவோம் அவருக்கு. நான் நகையெல்லாம் விக்கலாம்னு சொல்லவே இல்லையே. முருகன் நகையெல்லாம் லாக்கர்ல இருக்கலாம். லாக்கர்ல இருக்கிற நகைய அப்படியே பேங்க்ல அடமானம் வச்சா வட்டி ரொம்ப கம்மி. அந்த பணத்தை வாங்கி ஆஸ்பத்திரி கட்டி அந்த ஆஸ்பத்திரியில வர்ற வருமானத்தை வச்சு அப்ப நகையெல்லாம் மீட்டுலாம்ல. அருமையான திட்டமா இருக்கு பிரசிடண்ட். ஆஸ்பத்திரியில வர வருமானத்தை வச்சு நகையை மீட்டா நகையும் அப்படியே இருக்கும், நமக்கு ஆஸ்பத்திரி மிச்சமா போயிரும். நல்ல ஐடியாவா இருக்கு பிரசிடண்ட். அதுதானே சொல்லுதேன். அதை விட்டு இருந்தாலும் கண்டதையும் பேசிட்டு இருக்காவ. நீயா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட நீயே? என்னலே என்னத்த நல்ல ஐடியா? இவரு எப்படி சொல்றாரு? இல்லையா, அவன் ஏழைகளுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு சொன்னான், அதுவும் மலிவான வைத்தியம்னு சொன்னான். ஆனா அந்த ஆஸ்பத்திரி கடனை அடைக்கிறதுக்கே எங்கிட்ட இருந்து வருமானம் வரும்? அன்னாட கூலி வேலைக்கு போறவங்க அதுல இருந்து வர்ற 5-10 வச்சுக்கிட்டு எப்படி இவன் அவ்வளோ கடன் அடைப்பான்? நடக்கிறத பேசுங்க, எல்லாரும் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நல்ல கேள்வி கேட்டீரு முன்னாள் பிரசிடண்ட். அதுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், நம்ம செந்தூர் ஆண்டவன் ஆஸ்பத்திரி ஏழைங்களுக்கு தான் இலவசமா வைத்தியம் பார்க்க.
ஆனா காசு இருக்கிறவங்க கிட்ட காசு வாங்கி தானே வைத்தியம் பார்க்க. ஏழைங்க கிட்ட மலிவான விலையில வைத்தியம் பார்க்கறதுனாலயும், பணக்காரங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்கறதுனாலயும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வைத்தியமும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வைத்தியமும் கிடையாது. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி வைத்தியம் தான் அங்க கொடுக்க போதும். என்ன, இருக்கிறவங்க கிட்ட காசை வாங்கி அந்த காசை வச்சு நம்ம லோனை அடைக்க போதும். அதுதானே நம்ம திட்டம். இது எப்படி இருக்கு? என் வீட்டுக்காரிய முன்கூட்டியே காப்பாத்திருப்பேன். ஆமா பிரசிடண்ட், என் பொண்டாட்டி வைத்தியத்துக்கு வாரம் நான் மதுரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த காசை எடுத்து ஆஸ்பத்திரி கொடுத்தா அலைச்சலும் மிச்சம், என் பொண்டாட்டி நல்லா குணமாயிருவா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரசிடண்ட். ஆமாண்ணே, இந்த மாதிரி ஏராளமான உசுரை இந்த ஆஸ்பத்திரி மூலமா நம்ம காப்பாத்தலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்பத்திரியுடைய நிர்வாகத்தை என் மனைவி டாக்டர் பரணி தான் எடுத்து நடத்த போதாவ. ஏற்கனவே அவங்க நம்ம ஊர்லயே கிளினிக்கை வச்சு நம்ம ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மருத்துவம் பாக்குதாவ. எல்லார பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தலைமை ஏற்று இந்த மருத்துவமனையை நடத்துறதா சிறப்பா இருக்கு. நம்ம உலகத்துல இருக்கிற கோடான கோடி முருக பக்தர்கள் நம்ம செந்தூர் முருகனை தேடி மட்டும் நம்ம ஊருக்கு வர போறது கிடையாது. செந்தூர் முருகன் ஆஸ்பத்திரிக்காகவும் நம்ம ஊருக்கு வரப்போதாவ.